வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். இந்திய அளவில் வேளாண் துறையில் தமிழ்நாடு 2வது இடத்தில் இருப்பதாக பெருமிதம். ஆயிரம் இடங்களில் முதலமைச்சர் உழவர் நல சேவை மையம் அமைக்க 42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. முதலமைச்சர் மண்ணுயிர் காப்போம் திட்டம் 146 கோடி செலவில் இந்த ஆண்டும் செயல்படுத்தப்படும் என உறுதி. செழித்திட உதவிடும் வகையில் 1000 முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும். எப்படி மக்கள் முதல்வர் மருந்தகமோ அதே போல் முதல்வர் மருந்தகமோ அதே போல் இத்திட்டத்தில் ரூபாய் 10 லட்சம் முதல் ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான இம்மையங்கள் அமைத்திட 30% மானியமாக ரூபாய் 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரை வழங்கப்படும். டெல்டா அல்லாத மாவட்டங்களில் பயிர் சாகுபடியை அதிகரிக்க சிறப்பு தொகுப்பு திட்டத்திற்கு 102 கோடி ரூபாய் நிதி. தரமான விதைகள் வழங்க 52 கோடியும் 3 லட்சம் ஏக்கரில் கோடை உழவு செய்ய 24 கோடி மானியம் எனவும் அறிவிப்பு. உழவர்களை கிராமங்களிலேயே சந்தித்து தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்க புதிய திட்டம். விவசாயிகளுக்காக உழவரை தேடி வேளாண்மை திட்டம் செயல்படுத்தப்படும் என பட்ஜெட்டில் அமைச்சர் அறிவிப்பு. இரண்டாயிரத்து 338 கிராம ஊராட்சிகளில் 269 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும். 12 கோடியில் இயற்கை வேளாண்மைக்கான திட்டம் 37 மாவட்டங்களில் கொண்டு வரப்படும் எனவும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. கரும்பு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்க ஊக்கத்தொகை 215 ரூபாயில் இருந்து 349 ரூபாயாக உயர்வு. வேளாண் பட்ஜெட்டில் 297 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சர்க்கரை ஆலைகளுக்கு பதிவு செய்து கரும்பு வழங்கிய தகுதியுள்ள உழவர்களுக்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள நியாயமான மற்றும் ஆதாய விலைக்கு மேல் முன் எப்போதுமில்லாத அளவில் டன் ஒன்றுக்கு 349 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும். இதனால் கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 3500 ரூபாய் வழங்கப்பட்டு சுமார் 1,30,000 கரும்பு உழவர்கள் பயன்பெறுவர். இதற்கென ரூபாய் 297 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். மலர் சாகுபடி செய்யும் உழவர்களுக்கு மானியம் வழங்கிட 8 கோடியே 51 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு. மல்லிகை சாகுபடியை அதிகரிக்க 1 கோடியே 60 லட்சம் ரூபாயும், ரோஜா சாகுபடியை ஊக்குவிக்க 500 ஏக்கருக்கு 1 கோடி ரூபாயும் வழங்கப்படும். 2025-26 ஆண்டில் 3000 ஏக்கரில் ரூபாய் 1 கோடியே 60 லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் 7000 உழவர்கள் பயன்பெறும் வகையில் மல்லிகை சாகுபடி ஊக்குவிக்கப்படும். தமிழ்நாட்டில் ரோஜா மலர்கள் 9600 ஏக்கரில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. ரோஜா மலர் சாகுபடியை ஊக்குவிக்க ரூபாய் 1 கோடி நிதி செய்யப்படும். பாரம்பரிய காய்கறி சாகுபடியை ஊக்குவிக்க 2 கோடியே 40 லட்சம் ரூபாயில் சிறப்பு திட்டம் அறிவிப்பு. வெங்காயத்தை சேமித்து வைத்து விற்பனை செய்ய கிடங்கு அமைப்பதற்கான மானியம் வழங்க 18 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பல்வேறு வகையான பாரம்பரிய காய்கறி ரகங்களை சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க ரூபாய் 2 கோடியே 40 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் மூலம் 2500 ஏக்கரில் பாரம்பரிய சாகுபடி பனை சாகுபடியை ஊக்குவிக்க பனை மேம்பாட்டு இயக்கத்திற்கு 1 கோடியே 65 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பலா மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் பலா சாகுபடியை ஊக்குவிக்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு. 2025-26 ஆண்டில் பனை சாகுபடியை ஊக்குவிக்க 10 லட்சம் பனை விதைகள், பனை மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள், மதிப்பு கூட்டுதல் பயிற்சி ஆகிய இனங்களுக்கு பனை மேம்பாட்டு இயக்கத்தில் ரூபாய் 1 கோடியே 65 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் மூலம் 20,000 நபர்கள் பயனடைவார்கள்.
உழவர்களுக்கு தொழில்நுட்பங்களை கொண்டு செல்ல கிராமங்களில் முகாம்கள் நடத்தப்படும். நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணத்திற்கான இழப்பீடு 1 லட்சத்தில் இருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணத்துக்கான இழப்பீடு 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும், விபத்தினால் ஏற்படும் உடல் உறுப்பு இழப்பிற்கு நிதி உதவி 20,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாகவும், இயற்கை மரணத்துக்கான நிதி உதவி 20,000 30,000ஆகவும், இறுதி சடங்கு செய்வதற்கான நிதி உதவி 2,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கையில் 2,500 ஏக்கரில் சீமை கருவேல மரங்களை அகற்ற திட்டம். மிளகாய் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் 11 கோடியே 74 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு. இரண்டாவது நாளாக எடப்பாடியை சந்திக்காமல் புறக்கணித்த செங்கோட்டையன். சட்டப்பேரவை சபாநாயகரை தனியாக சந்தித்து பேசியதால் பரபரப்பு. அவிநாசி அருகே கலச பூஜை என்ற பெயரில் கைவரிசை காட்டிய இளைஞர் கைது. நகைகளை பூஜையில் வைத்தால் செல்வம் பெருகும் என ஆசை காட்டி 2 மூதாட்டிகளிடம் 11 சவர நகை சுருட்டல். கோவையில் சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்திய 3 கனரக வாகனங்கள் பறிமுதல். புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. களை கட்டிய கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய திருவிழா. இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த 8,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. திருவிழாவை பார்த்து அந்தோணியார் வரத்தை பெறுவதிலும், அண்டை நாடான இலங்கை நாட்டில் உள்ள மக்களை சந்திப்பதிலும், நம்மளுடைய தமிழ் உறவுகளை பார்ப்பதிலும் மிக்க மகிழ்ச்சியாக இந்த திருவிழாவை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். வருஷம் வாரது. போன வருஷம் இலங்கை இந்தியாக்கள் வரையில, இந்த வருஷம் வந்திருக்காங்க. மிகவும் சந்தோஷம். 2 நாட்டவரும் ஒன்றா சேர்றது ரொம்ப சந்தோஷம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.